வணக்கம் நண்பர்களே. டிங்குக்கும் குகேஷுக்கும் சிங்கப்பூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உலக சதுரங்க போட்டியின் 13வது ஆட்டம் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று ஆட்டம் ரொம்ப முக்கியமான ஆட்டம். ஏன்னா இதில் குகேஷ் வெள்ளைக்காய்களோட விளையாடினார். இந்த போட்டித் தொடரில் அவருடைய கடைசி வெள்ளைக்காய் இதுதான். இதுக்கப்புறம் அவர் கடைசி ஆட்டத்தில் இப்போ கருப்பு தான் ஆட போகிறார். அதனால நேற்று ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேற்றே உள்ளே போய் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை நேற்று இருந்தது. குகேஷ் வெள்ளைக்காய்களுடன் விளையாடும் போதெல்லாம் அந்த இனிஷியேட்டிவ் ஒரு பக்கம் இருக்கு, செயல்திறன் அது அவர் பக்கம் இருக்கு. ஏனென்றால் அவர் இந்த அடிதடியாக ஆடக்கூடிய ஆட்டக்காரர். டாக்டிக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் நேற்று அவர் என்ன ஆடுவார், ஜெயிப்பாரா, இது அவருடைய விசிறிகளால் மிக மிக ஆர்வத்துடன் எதிர்பார்க்கப்பட்டது. இன்னொரு விஷயம், நேற்றைக்கு ஜெயிக்காவிட்டால் 13வது ஆட்டத்தில் ஜெயிக்காவிட்டால் 14வது ஆட்டம் கொஞ்சம் பிரச்சனையாகும். ஏன்னா போட்டி தொடர் முன்னாடி இருந்தே குகேஷ் தான் இருவரில் சிறந்தவர் அப்படின்னு உலகமே சொல்லுச்சு. அவரும் அதை தான் நம்பியிருப்பார்னு நினைக்கிறேன். டிங் ஒரு சரியான போட்டித்தொடர் ஆடி ஜெயிச்சு உலக சாம்பியன் ஆகிற மனநிலையில் இல்லை அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாவே. அப்படி இருக்கிறப்ப 13 ஆட்டம் முடிஞ்சது, அதில் இன்னும் புள்ளிகள் சமமாக தான் இருக்குன்னா அந்த அழுத்தம் டிங்குக்கு அவ்வளோ இல்லை, குகேஷுக்கு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமாக கருதப்பட்டு, அதனால நேற்று அவர் ஒரு அடிதடியாக ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்தோட இருந்தது. நேற்று என்னாச்சுன்னு பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் முதல் ஆட்டத்தில் ஆடிய அதே ஃப்ரெஞ்ச். நான் முதல் ஆட்டத்திலே சொன்னேன், இதுவே ஒரு ஆச்சரியம்தான். ஏன்னா ஒரு உலக சதுரங்க போட்டி மாதிரி பெரிய அளவில் நடக்கின்ற ஒரு போட்டியில் இந்த ஆரம்ப ஆட்டம் ஓப்பனிங் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் ஆடுறது ஒரு சின்ன ஆச்சரியம்தான் என்று. ஆட்டம் இது வரைக்கும் அதே மாதிரி போச்சு. இப்போ முதல்லையே குதிரையை பின்னாடி இழுத்தார் குகேஷ். முதல் ஆட்டத்தில் F4 இந்த சிப்பாயை தழினார். முதல் ஆட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு ஆட்டம் போச்சு முதல் ஆட்டத்தில். இந்த மாதிரி போட்டு இதுக்கப்புறமா இந்த சிப்பாயை முன்னாடி தள்ளி நடுப்புறத்தில் சென்டரில் ஒரு நல்ல சிப்பாய் அணிவகுப்பு பான் ஸ்ட்ரக்சர் வந்தது. இது முதல் ஆட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது. இப்போ இந்த ஆட்டத்தில் நைட் C2 ஆடினாரு. C5 C3 நைட் C6 A3. இது ஒரு திருப்புமுனை, ஒரு டர்னிங் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தா சின்ன நகர்த்தல் மாதிரி தான் இருக்கு A3. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த சிப்பாய் அணிவகுப்பை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதே போல் வைத்து திடமாக காத்து அதை காப்பாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளை ஜெயிச்சிடும். ஏன்னா இதனால் நமக்கு கிடைக்கிற பரப்பு ஆக்கிரமிப்பு, இட ஆக்கிரமிப்பு, ஸ்பேஸ் அட்வான்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. சாதாரணமாக இவ்வளவு பரப்பு நம்ம கையில் இருக்கும்போது எதிராளியின் படைகள் நடக்க முடியாமல் அப்படி திணறிக்கும். அதுதான் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸோட முதல் பெரிய பிரச்சனையே அதுதான். ரெண்டாவது பிரச்சனை இந்த கடைசியில் உட்காந்துருக்கிற இந்த பிஷப். இது ரெண்டு பெரிய பிரச்சனைகள் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில். இப்போ குகேஷோட இந்த நகர்த்தலின் நோக்கம் என்னவென்றால், இந்த சிப்பாய் இந்த வெள்ளை சிப்பாயை, கருப்பு சிப்பாய் வெள்ளை சிப்பாயை தாக்க வருகிறது. அந்த சிப்பாயை குகேஷோட சிப்பாய் பின்னாடி தாக்க போகுது. இந்த மாதிரி தாக்கிறதுனால தன்னுடைய நடுப்புறத்தை இன்னும் திடமாக காத்துக்க போகிறார் குகேஷ். இதுதான் ஏற்பாடு. இப்போ பிஷப் E7 கொஞ்சம் மெதுவாக ஆடினாரு டிங்கு. இப்போவே இந்த இடத்துலையே கொஞ்சம் குகேஷோட கை மேலே ஓங்க ஆரம்பிச்சிச்சு. இது அடுத்த விஷயம். இதுதான் முன்னாடியே இந்த F4 இந்த பானை தள்ளாமல் அப்புறமா நேரம் கழித்து காத்திருந்து தள்ளுறதோட நோக்கம் இதுதான். இப்போ பாருங்க, இப்போ அந்த சிப்பாயை தள்ள தேவையில்லை. இப்போ நைட்டை வெளியில் கொண்டு போயிட்டார், குதிரை வெளியில் கொண்டு போயிட்டார்.
இதுதான் முதலிலேயே அந்த குதிரையை குகேஷ் 5வது ஆட்டத்தின் நகர்த்தலிலேயே விளையாடினதோட நோக்கம் இதுதான். இந்த இடத்துலயே இந்த மாதிரி ஓப்பனிங்ல ஒரு சின்ன தந்திரம் ஒண்ணு பண்ணி, தனக்கு சாதகமா ஒரு நிலைமைய குகேஷ் உருவாக்கிட்டார் நேத்து. இப்போ டிங் நைட் C4 இந்த குதிரையை முன்னாடி கொண்டு வராரு. பிஷப்பால் அதை வெட்டிட்டு, இப்போ குகேஷ் இந்த நகர்த்தல் விளையாடுறாரு. இது கொஞ்சம் எல்லாராலையும் கொஞ்சம் ஒரு அவ்வளவு எல்லாத்துக்கும் பிடிச்சதா இது இல்லை. எல்லாத்தாலையும் உகந்ததாக இது பார்க்கப்படவில்லை. எதனாலனா, இப்பவே ராணியை வெளியில கொண்டு போய் இங்க நேரடி தாக்குதல் நடத்திடுவோம். டிங்கோட ராஜா மேல ஒரு தாக்குதல் நடத்திருக்கலாம். குகேஷ் இதை செய்யவில்லை. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று நேத்து ஜெயிக்கணும், அதே சமயத்துல தோத்துறக்கூடாது. அதனால கொஞ்சம் பாதுகாப்பா ஆடலாமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை அவருக்கு இருந்திருக்கலாம். இதுவே அவருடைய டாக்டிக்ஸா கூட இருந்திருக்கலாம். போர் தந்திரமா கூட இருந்திருக்கலாம் ஆட்டத்துக்கு முன்னாடி. 2வது இதனால பெருசா தாக்குதல் எதுவும் வர்றது அப்படின்னு நான் நம்பலை அப்படின்னு ஒரு ஆட்டத்துக்கு அப்புறம் சொன்னாரு. அதுவும் இருக்கலாம். இப்போ வெறுமனே குதிரையை வெளியில கொண்டு வந்து 2 பேரும் ராஜாவும் கோட்டைக்குள்ள புகுந்துருச்சு. இது அடுத்த திருப்பு முனை. இந்த இடத்துல சரியாக தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிச்சார் குகேஷ். இதுதான் குகேஷ். இப்போ அவரோட போர் நிலையும் பொசிஷனும் அவருக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு. 2வது இந்த மாதிரி ஆட்டத்தில் தன்னுடைய படையினரை எல்லாம் முன்னாடி கொண்டு போய் தாக்கிறது தான் அவரோட பாணி. ஸோ அதுக்கு வந்துட்டாரு. அதனால எல்லா விஷயத்துலையும் இது ஒரு நல்ல சாதகமான நிலைமையாக தோணுச்சு. இந்த இடம் ஒரு திருப்பு முனை. சாதாரணமாக டிங்கோட ஆட்டத்தை பாதுகாப்பான ஆட்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. டிங் ஒரு ஒரு நிறைய அனுபவம் மிக்க முதிர்ச்சி வாய்ந்த ஒரு விளையாட்டு வீரர். அவரால் எந்த வகையாகவும் ஆட முடியும் அப்படிங்கிறத நேற்று காட்டினாரு. இதை அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நீங்கள் வேற ஏதாவது நான் சும்மா ஒரு நகர்த்தேன் இப்படிலாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது தலைக்கு மேலே போயிடும். இந்த மாதிரியெல்லாம் கருப்போட படை ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற சிப்பாய் நிலைகள் கொஞ்சம் நகர்ந்து அது கொஞ்சம் செதறி போச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டமே போயிடும். அதனால சரியான இடத்துல இந்த எதிர்த்தாக்குதல் கவுண்டர் அட்டாக் ஆரம்பிச்சார் அவர். இது ஒரு சரியான விஷயம். இது ஒரு பெரிய இடத்துல போய் நின்னது. இங்கே குகேஷ் ஒரு சிறிய தவறு செஞ்சார். பிஷப்பை வெட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த சிப்பாயை தள்ளி ஒரு சின்ன அவருக்கு அனுகூலம் பண்ணிடலாம். இதனால தனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நான் பார்த்தேன் விளையாடும்போது அப்படின்னு ஃபேஸ் சொன்னார் கேமுக்கு அப்புறம். இங்கே இப்படி வச்சாரு. இங்கே டிங்கு ஒரு மிக நல்ல ஒரு வாய்ப்பை இழந்தார். இந்த சிப்பாயை வெட்டி குகேஷுக்கு எந்த அட்வான்டேஜ் இருக்குன்னு சரியா தெரியல. இப்போ இந்த மாதிரி எல்லாம் போய் அட்டாக் அது பண்ணால் இந்த மாதிரி சிப்பாய் முன்னாடி வருது. இந்த இடம் டிங்குக்கு சாதகமாக இல்லை. பட் ஆனால் அதே சமயம் கொஞ்சம் அவருக்கு ஒரு சிப்பாயை கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்கு அவருக்கு காம்பன்சேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கும். இங்கே டிங் ஒரு சிறிய தவறு செஞ்சார். இது டிங்குடைய இந்த ஆட்டத்தொடர்லேயே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இது டிங்குடைய ஒரு சிறிய பிழை செய்கிற ஒரு கட்டம். இது ஏதாவது ஒரு இடத்துல அடிதடியாக ஆடி வெளியில் போய் தட்டணும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் பின்வாங்குவார். இதனால தான் இந்த போட்டித் தொடர்கள் நிறையா இடத்துல அவர் பிரச்சனைகளில் வந்ததற்கு காரணமே அதுதான். இப்போ குதிரை அடிச்சுட்டாரு குகேஷ். இப்போ அவருக்கு ஒரு சிறிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு சாதகமான நிலைமை இப்போ இருக்கு. இந்த மாதிரி இந்த பின்னாடி போகிறதெல்லாம் சரி கிடையாது. இந்த மாதிரி ஆட்டத்தில் சிறு சிறு பிழைகளை செய்தார் டிங் ஆட்டம் முழுவதுமே. இந்த மாதிரி ஒரு நிலம் வந்தப்போ இது ஒரு அழகான ஒரு நகர்த்தல், ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. இதை வெட்டியிருந்தா இப்படி ஒரு டபுள் அட்டாக், சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு டபுள் அட்டாக் அவ்வளவு எளிதாக வந்து விடாது. காண கிடைக்காத காட்சி. இந்த மாதிரி ரெண்டு யானை தூரத்தில் இருக்குது. அது ரெண்டையும் டபுள் அட்டாக், ரெண்டையுமே காப்பாற்ற முடியாது. ரெண்டில் ஏதோ ஒன்றை தான் காப்பாற்ற முடியும்.
அப்படிங்கிற ரொம்ப அழகான இந்த ஆட்டம். இதை வந்து இதை சாக்கா வச்சு சாதகமாக வச்சு இது ஒரு அழகான நகர்த்தலை விளையாடினார் குகேஷ். இந்த இடத்தில் முதலாக இப்போ இதுவும் இந்த கடைசியா டிங்கான இந்த ஆட்டமும் சரி கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் நிறையா டிங்கோட ஆட்டத்தில் நேற்று. இந்த இடத்தில் தான் அகெயின் அந்த ஆட்டத்துக்கு முன்னாடி அவரோட குழுவோட சேர்ந்து டீமோட சேர்ந்து அவர் அவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணாங்க, எப்படி இதை விவாதிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆட்டத்தில் முதல்ல இருந்தே கொஞ்சம் பாதுகாப்பாகவே ஆடிக்கலாம், கிடைச்சா நம்ம வந்து ஜெயிக்கிறக்கு விளையாடலாம், இல்லாட்டி கொஞ்சம் பாதுகாப்பாகவே அடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்களோ என்னவோ. அதனால் இப்படி அடித்தாரான்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த குதிரை ஒரு நல்ல குதிரை, இந்த பிஷப் ஒரு மோசமான பிஷப். நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் முதல்ல அது இன்னும் நகரவே இல்லை எடுத்து விட்டு. அதனால் இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டா இதுக்கு பதிலாக இங்கே முதல்ல ஒரு ஆட்டம் இதை விளையாடிருக்கலாம். இப்போது கருப்பு நினச்ச மாதிரி இங்கே வர முடியாது. இங்கே வந்தால் நான் இதை வெட்டிட்டேன்னா இந்த சிப்பாயினால் இந்த குதிரையை வெட்ட முடியாது. ரெண்டாவது அங்கே வராமல் வேறு இடங்களுக்கு மேலே வந்தால் இது குகேஷுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த நிலைமை. நீங்கள் கருப்பு காய்களை ஒரு வாட்டி பாருங்கள். இந்த கருப்பு நிற பலவீனம், டார்க் ஸ்கொயர் வீக்னஸ் ரொம்ப மோசமாக இருக்கீங்க டிங்கோட ஆட்டத்தில். இந்த எல்லா இடங்களுமே இந்த பிஷப் நல்லா ஆதிக்கம் பண்ணுறதை தவிரவும் இந்த கருப்பு நிறங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு காமெடியாக இருக்குது இந்த இடத்துல. இதை குகேஷ் நேற்று நழுவ விட்டது ஒரு பெரிய அவருக்கு பாதகமாயிடுச்சு. கடைசியில் அவர் ஜெயிக்காததுக்கு இந்த ஒரு மூவ் அவர் நழுவ விட்டார். ரெண்டாவது இந்த பிஷப்பை அடித்து இதுக்கப்புறமா நல்லா ஆடினார். இதெல்லாம் ரொம்ப நல்லாவே ஆடினார். இந்த சிப்பாயை தள்ளி இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். இந்த இடத்துல இந்த ரூக்கி 8 அப்படின்னு போனோன்னே இதுக்கப்புறம் என்ன அட்டாக் வரப்போகுதுன்னு எல்லாரும் பார்த்தாங்க. இங்கே ஒரு அழகாக ஒரு நகர்த்தல் இருக்குங்க. இதை யாருமே அவ்வளோ சரியாக நேற்று அனலைஸ் பண்ணலை. எதனால் இதை கொடுத்தாரு அப்படின்னா, இப்போது இந்த யானையும் இந்த பிஷப்பும் ஒரே சமயத்தில் தாக்கப்படுகின்றன. அதனால் இந்த யானை கொண்டு போய் பின்னாடி போடணும். இப்போ அடுத்ததாக இந்த குதிரை உள்ளே வருது, இங்கே உள்ளே வரப்போகுது. குடும்ப இரட்டை தாக்குதல், ஃபேமிலி ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சமயத்தில் 3-4 காய்கள் தாக்கப்படுது. இங்கே போய் இப்போ இந்த மாதிரி ஒன்று திருப்பி ஓடிட்டு தான் ஆகணும். இந்த இடத்தில் குகேஷுக்கு ஒரு சிறிய ஒரு அனுகூலம் உள்ளது, அட்வான்டேஜ் இருக்குது. இதனால் போனார். இதையே விளையாட இருக்கலாம். டிங் வந்து இங்கே ஒரு பெரிய தவறு பண்ணாருங்க. இந்த இடத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை நழுவ விட்டார் குகேஷ். இப்போ இந்த ராணியை தட்டிட்டு அப்புறமா குதிரையை மேலே வந்தால் கொஞ்சம் ஒரு அசந்தர்ப்பமாக இருக்குது. இந்த ராணியும் யானையும் இன்கன்வீனியன்ட். இந்த தாக்குதலை குகேஷோட தாக்குதலை இந்த இடத்துல தாங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை குகேஷ் வந்து இங்கே நழுவ விட்டார். ஸோ 94 அவர் வந்து நேராக வச்சிட்டார். யானைகளை வெட்டாமல் நேராக வச்சார். ரொம்ப அழகாக அவர் மூவ் பண்ணார். டிங் ஹேட்ஸ் ஆஃப். அவருடைய அந்த டிங்குடைய ஒரு மிகப்பெரிய பலமே இந்த மாதிரி பாதுகாப்பான ஆட்டங்களை கண்டுபிடிப்பதாம். இதுவும் இந்த இடத்துல விளையாடும்போது அவர் பயங்கர டென்ஷனில் இருந்தார். ஆட்டத்தில் அப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு கையை இப்படி தடவிட்டு டென்ஷனில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் அதை எல்லாம் தாக்கு பிடித்து ஆட்டத்தில், அதனால தான் வேர்ல்ட் சாம்பியன் அப்படிங்கிறது ஓப்பனிங் மட்டும் படித்தோ இல்லை கால்குலேஷன் கணக்குகள் மட்டும் ஆட்டத்தில் போட்டோ வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறதில்லை. சதுரங்க பலகைக்கு வெளியில் உங்களுக்குன்னு சில இயல்புகள் உங்களுக்கு வேணும். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, நீங்கள் யார் என்ற உங்கள் ஆளுமைதான் நகர்த்தல்களாக வெளியே வரும் அப்படின்னு. சரியான நேரம் வந்தப்போ
சரியா வச்சு எல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஆட்டத்துல பெருசா ஒண்ணும் நடக்கல. அப்படியே போய் ஒவ்வொன்னா பரிமாற்றம் ஆச்சு. போற இடத்துல இந்த அ பிஷப்பையும், குதிரையும் பரிமாற்றம் பண்ண அப்புறம் அடுத்தது இந்த ஒரு அழகான எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இந்த இடத்துல குதிரையில சாரி பான்ல வெட்டியிருக்க பதிலா ராணியில வெட்டியிருந்தா, இந்த மாதிரி யானைய வெளியில கொண்டு வந்து இந்த சிப்பாய தாக்கி, கடைசியில இங்க போய் இந்த சிப்பாய தாக்கி வீழ்த்தியிருக்கும் இந்த யானை. யானை பெரிய யானையா இருக்கும். அதுக்கு பதிலா சிப்பாயில அடிச்சாரு. இதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் ஆடுனாங்க. ஆனா, அ ஆட்டத்துல பெரிய ஆட்டத்தோட முடிவுல பெரிய மாறுதல் எதுவும் நம்ம நினைக்கல. ஆட்டம் சமநிலை முடிந்தது. அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் இருக்கின்றது. குகேஷுக்கு இது மிகப்பெரிய ஒரு பரிசோதனை. டெஸ்ட்டு. என்ன பண்ண போறார்? உலக சாம்பியன்ஷிப் என்ன ஆகப்போகுது? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.